Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். இதுவும் லூக்கா சுவிசேஷத்துடைய அந்த 2வது பகுதியில் தான் இருக்குது. நம்ம லூக்கா சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து படித்து கொண்டு வருகிறோம். வருகை, வரங்கள், வருத்தங்கள். அதில் வரங்களில் தான் இதுவும் இருக்குது. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாமா? வல்லமை, வெளிப்பாடு மற்றும் சீஷத்துவத்தின் விலை. பவர், ரெவலேஷன் அண்ட் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும். இயேசு 12 அனுப்புகிறார். ஜீசஸ் சென்ஸ் அவுட் த 12. இந்த பகுதியில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு சீஷர்களுக்கு பிசாசுகள் மற்றும் வியாதிகளின் மீது வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஜீசஸ் கிவ்ஸ் them power and authority over demons and diseases. வாசிக்கலாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30 வயது வரைக்கும் நாசரேத்தில் அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய 30வது வயதில் என்ன நடக்குது? யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானன் மனந்திரும்புதலுக்கேற்ற பிரசங்கத்தை செய்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? மனந்திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். இதை கேட்ட அநேகர் அவரிடத்துல அந்த மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ இயேசுவும் இந்த மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானன் மூலமாக எடுத்துக்கொள்ளுகிறார். எடுத்துக்கொண்ட பிற்பாடு அவர் மறுபடியுமாக நாசரேத்துக்கு போகவில்லை. அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னா, கப்பர்நகூம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டார்னு சொல்லிட்டு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு போனார். கப்பர்நகூமில் யார் வீட்டில் தங்கி இருக்கிறார்? பேதுருவுடைய வீட்டில் தான் தங்கி இருக்கிறார். இப்போ கப்பர்நகூமை தான் தன்னுடைய ஊழியத்தின் அடித்தளமாக பேசா வச்சு அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் என்ன பிரசங்கம் பண்றார் அப்படின்னா, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்ற பிரசங்கத்தை தான் பண்றார். தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிற வகையில் பிசாசுகளை துரத்துறாரு, குருடர்களுக்கு பார்வை அழிக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார். இப்படி நிறைய காரியங்களை அவர் செய்கிறத பார்க்கலாம். He demonstrated and declared the kingdom of God அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாரு? லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். 12 சீஷர்களை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். இரவு முழுவதும் ஒரு மலை மேலே போய் ஜெபம் பண்ணி இந்த 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று நம்ம வாசித்தோம். இதற்கு பிற்பாடு லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம்? சமவெளி பிரசங்கம் அப்படின்ற மிக முக்கியமான பிரசங்கத்தை இயேசு செய்கிறார். இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கமாக படிச்சிருக்கிறோம். இது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற காரியத்தை தான் இந்த சமவெளி பிரசங்கத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதாவது லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிங்டம் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்குறோம், இயேசு முதன்முறையாக நம்ம இப்போ வாசித்ததான 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறத பார்க்கலாம். இது வரைக்கும் அவர் ஊழியத்துக்கு அனுப்பல. அவர் அவங்கள ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பல காரியங்களை செஞ்சார். ஆனால் இப்போ தான் முதன்முறையாக அவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறத பார்க்கலாம். அதை தான் நம்ம இப்போ வாசித்தோம். இதே நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது யார்கிட்ட அவர் அனுப்புகிறாரு அப்படின்றத மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியாக வேதம் சொல்லுகிறது, இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும்
சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இதை லூக்கா குறிப்பிடலை, ஆனால் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே போகக்கூடாது? சமாரியர் புறஜாதிகள் வீட்டுக்கு நீங்கள் போகாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேலர் வீட்டார்கிட்ட தான் நீங்கள் போகணும் அப்படின்றத சொல்கிறத பார்க்கலாம். அப்போ எங்கே ஊழியத்திற்கு அனுப்பினார் அப்படின்னும் போது இஸ்ரவேல் வீட்டார், யூதர்கள் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அனுப்பும் பொழுது அவர்களை சும்மா அனுப்பல. என்ன பண்ணுறாரு? அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அழைப்பை மட்டும் கொடுக்கவில்லை, அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதன் மேலே அதிகாரத்தை கொடுக்கிறார்? பிசாசுகள் மேலும் வியாதிகள் மேலும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஓவர் டிசீஸ் அண்ட் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவரை கர்த்தர் அழைப்பார் என்று சொன்னால், ஊழியத்திற்கு அனுப்புவார் என்று சொன்னால், அவங்களை எக்யூப் பண்ணி தான் என்ன பண்ணுவார்? அனுப்புவார். வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தான் அனுப்புவார். அப்போ நம்முடைய ஊழியங்களிலும் கூட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால் இந்த 2 விஷயங்களும் பகிரங்கமாக நம்முடைய ஊழியங்களில் காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம், என்ன செய்யணும்னு அவர் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள். ஸோ ஊழியத்திற்கு செல்ல கட்டளைகள் அப்படின்னு சொல்லிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. பொதுவாக நம்ம எங்கேயாவது பிரயாணப்பட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேகெல்லாம் பேக் பண்ணுவோம். 1 வாரமா, 3 நாட்களா, 5 நாட்களா, அதற்கு ஏற்றவாறு எத்தனை துணி வைக்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பெட்டியை அடுக்குவோம். அப்புறம் எவ்வளோ பணம் தேவைப்படுது. ஆனால் இங்கே இயேசு வித்தியாசமாக சொல்கிறாரு, நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, ஆனால் நீங்கள் போகும் பொழுது உங்கள் கைகளில் என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தடி, பை, அப்பம், காசு, இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்ல. 2 அங்கிகளையும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது? தடி, பை, அப்பம், காசு, அங்கி 2 கொண்டு போக வேணாம், 1 மட்டும் கொண்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? இது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு தான் நம்ம யூத கலாச்சாரத்தை படிக்கணும். யூத கலாச்சாரத்தின் புத்தகமான தல்முத், அதில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவின் நாட்களிலே இருந்ததான ரபிக்கள், நீங்கள் தேவாலயத்திற்கு வரும்பொழுது, தேவாலய பணிகளை செய்யும் பொழுது, தேவாலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வரும்பொழுது உங்களுடைய கரங்களிலே தடியாவது பணப்பையாவது பாதரட்சையாவது கொண்டு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஸ்டாஃப், மணி பேக் ஆர் செப்பல், இது 3த்தையும் என்ன பண்ணக்கூடாது? கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருகிற நீங்கள் தடி, பணப்பை, பாதரட்சையெல்லாம் எதற்கு அடையாளம்னு சொன்னால், நாம் வேலை செய்வதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலையை வைத்து கொண்டு ஊழியத்துக்கு வராதீங்க, தேவனை முழுமையாய் சார்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அந்த இடங்களிலே சந்திப்பார் அப்படின்றது தான் அன்றைக்கு ரபிமார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அதையே இயேசு கிறிஸ்து இப்போ தம்முடைய சீஷர்களுக்கு ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்கிறார், நீங்கள் முழுமையாக 100க்கு 100% நீங்கள் ஆண்டவரை நம்பி போகணும். ஏன் இப்படி சொல்கிறாரு? நீங்கள் ஆண்டவரை நம்பி போனாதான் நீங்கள் போய் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆண்டவரை விசுவாசிங்க, அவர் தான் உங்கள் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க முடியும். இல்லாட்டா நீங்களே ப்ரிப்பேர்டாக எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவனை சார்ந்திருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுகிற பிரசங்கமும் அங்கே எடுபடாது. ஆகவே நீங்கள் இந்த காரியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாகவே அவர் கொடுக்கிறத பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இன்னும் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இதன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, கவர்ச்சிகரமான உபகரணங்கள் ஊழியம் செய்வதற்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர்கள் பல எக்ஸ்பெக்டேஷனோட கூட, எதிர்பார்ப்போடு கூட வருகிறார்கள். இங்கே இந்த கீபோர்டு இருக்கா, இங்கே இத்தனை பேர் மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்களா, இங்கே இந்த வசதிகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வராங்க. யார் மூலமாவது விசாரிக்கிறாங்க, இல்லாட்டா அழைப்பை கொடுக்கறதான அந்த போதகர் இடத்துல கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி மியூசிக் செட்டப்லாம் இருந்தால் தான் நாங்கள் வர்ஷிப் பண்ண வருவோம்,
இல்லைனா எங்களுக்கு ஒன்றும் ஓடாது. சில வேளையில் நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிற இப்படிப்பட்ட வர்ஷிப் லீடர்ஸ் என்று சொல்லி அழைக்கிறதான நபர்களை கவனித்திருக்கிறேன். அவங்கள பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் சரியாக வரல, அவங்களுக்கு ஒத்து போகலன்னா அவங்களுக்கு ஆராதனையே ஓடாது. அப்படியே கைகாலெலாம் வெலத்து போய் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. அப்போ நான் யோசிப்பேன், இவங்க மியூசிக்கை டிபெண்ட் பண்ணி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்களா, இல்லைன்னா ஆண்டவருக்காக இந்த ஆராதனை செய்கிறாங்களா? அப்போ கிராமங்களில் இந்த வசதிலாம் இருக்கவே போகிறதில்ல. அப்போ கிராமங்களுக்கு இவங்க ஊழியத்துக்கே போகமாட்டாங்க போலன்னு நான் யோசித்துப்பேன். அப்போ இன்றைக்கி இந்த நவீன காலத்து பிரசங்கியார்கள், நவீன காலத்து ஆராதனை வீரர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறவர்கள் எல்லாமே இருந்தாதான், இருக்கிறதுலே பெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஆராதிக்கவே முடியுது. அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கவர்ச்சிகரமான உபகரணங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு அவசியமில்லை அப்படின்றத இங்கே விளக்கி சொல்கிறத பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 4ஆம் வசனத்தில், எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஊழியத்துக்கு போகிறாங்க, யூதர்கள்ட்ட தான் போங்கன்னு சொல்லிட்டார். எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அப்போ யார் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் நீங்கள் தங்கி அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் ஊழியம் செய்ய நீங்கள் போங்க. இதே பகுதி பிற சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நீங்கள் அந்த வீட்டிற்குள்ளே போகும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த சமாதானத்திற்கு அவர்கள் பாத்திரராக இருந்தால் அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் பாத்திரராக இல்லாமல் போனால் அந்த வாழ்த்துதல் உங்களுக்கே வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யார் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களோ, யார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அங்கே தங்கி நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அடுத்த வசனத்துக்கு நம்ம போயிடலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். இது என்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். இது என்னன்னா, இதுவும் நம்ம அந்த தல்முத் என்ற அந்த கலாச்சார புத்தகத்தில் தான் வாசிக்கிறோம். அது அப்படின்னா என்னன்னா, யூதர்கள் பொதுவாக புறஜாதிகள் வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. அப்படி சப்போஸ் அவங்க போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிஸ்னஸ் நிமித்தமாக ஏதோ ஒரு முக்கியமான வேலையின் நிமித்தமாக ஒரு புறஜாதியாருடைய வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அந்த யூதர்கள் போகலாம். ஆனால் போயிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணணும்னு அந்த ரபிக்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க கால்களில் படிந்திருந்த அந்த தூசியை உதறிட்டு வரணும். ஏன்னா புறஜாதிகள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள். புறஜாதிகள் தேவனால் தெளிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பாவிகள். ஆகவே நம்ம போய் அவங்க வீட்டில் காலை வச்சாலே நமக்குள்ள அசுத்தம் வந்துடும், தீட்டுப்பட்டு விடுவோம் என்பதற்காக கால்களில் இருக்கிற படிந்த தூசியை கூட உதறிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா, நீங்கள் யூதர்கள் வீட்டுக்கு போகிறீங்கல்ல, நீங்கள் கொண்டு செல்லுகிற இந்த சுவிசேஷத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு புறஜாதிகளுக்கு செய்ய சொன்னீங்கல்ல, அதை இப்போ யூதர்களுக்கு செஞ்சுட்டு வந்துடுங்க. உங்கள் கால்களில் படிந்த அந்த தூசியை உதறிவிட்டு வந்து விடுங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இயேசு இப்போ யூதர்கள் மத்தியில் தம்முடைய 12 சீஷர்கள் அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது சும்மா போங்கன்னு சொல்லலை, நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. அடுத்தது இப்போ அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தாரு. எதுக்கு? பிசாசுகள் மேலும் வியாதிகள் மேலும், அத்தாரிட்டி ஓவர் டீமன்ஸ் அண்ட் டிசீசஸ்ன்னு நம்ம பார்த்தோம். அவங்க புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறாரு. நீங்கள் தேவனை முழுமையாக சார்ந்திருந்து போகணும், உங்களுடைய சுய பலத்தினால போகக்கூடாது. கவர்ச்சிகரமான எந்த உபகரணங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவசியமில்லை. அது மாத்திரமல்ல, நீங்கள் யூதர்களுடைய வீட்டுக்கு தான் போகணும். அன்னைக்கு நீங்கள் புறஜாதிகளுக்கு செஞ்ச அதே காரியத்தை யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்ற கட்டளையை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கலாம். இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? லூக்கா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இப்போ இயேசு சொன்னபடியே புறப்பட்டு போகிறாங்க, யூத கிராமங்களுக்கு போகிறாங்க, போய் பிரசங்கிக்கிறாங்க. பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, அங்கே குணமாக்குகிறாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இயேசு என்ன சொன்னாரோ எக்ஸாக்டாக அவங்க அந்த ஊழியத்தில் கடைபிடிக்கிறத பார்க்கலாம். அப்போ நம்ம கூட ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக முதலாவது அழைப்பை பெற்றிருக்க வேண்டும். அழைப்பை பெற்றவர்களுக்கு தான் ஆண்டவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறார். அப்போ ஊழியங்களுக்கு போகும்பொழுது இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம பயன்படுத்தணும்.
சும்மா மூட்டை கட்டி வச்சிடக்கூடாது. ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லக்கூடாது. we should exercise our authority and power over demons and diseases அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் வியாதிகள் மேலும் பிசாசுகள் மேலும் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது declared and demonstrated the kingdom of God. இது ரெண்டுமே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது. இது வெறுமனே ஆரம்ப காலகட்டங்களில் மாத்திரம் நடந்த ஒரு காரியம் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரியத்தை அவர்களுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்க முடியும். they declared, அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, வியாதியோடு இருக்கிறவர்களை அவர்கள் சுகமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள். நம்முடைய ஊழியத்திலும் இதுதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு இந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம், ஏரோதின் குழப்பம், ஹெரட்ஸ் கன்ஃபியூஷன். இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஏரோது அந்திப்பா இயேசுவை யோவான் ஸ்நானன் உயிரோடு வந்ததாக நினைத்து குழப்பமடைந்தார். ஹெரட் ஆன்டிபஸ் was confused thinking that Jesus was John the Baptist risen from the dead. வாசிக்கலாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் அன்றி, சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லி கொண்டபடியால் கலக்கமடைந்து, 9 வாசித்தரலாம். யோவானை நான் சிறைச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். கார்பங்கு தேசாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பங்கு, குவார்ட்டர், இங்கிலீஷில் இதை தான் டெட்டராக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஏற்கனவே மத்தேயு மார்க்கு படிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். மற்றவங்க லூக்கா தான் படிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு முதன்முறையாக இருக்கும். ஸோ கார்பங்கு அப்படின்னா என்னென்னா, பெரிய ஏரோது அப்படின்றவர் தான் யூதேயா, சமாரியா, கலிலேயா பகுதியை ஆட்சி புரிந்தவர். ரோமர்களால் இந்த பெரிய ஏரோது இந்த பகுதியை ஆட்சி புரியும்படியாக கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவர்தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் போது இருந்தார். நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சாஸ்திரிகள் இந்த பெரிய ஏரோது கிட்ட தான் போய் கேட்குறாங்க, பெத்லஹேமிலே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு இவரை தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த பெரிய ஏரோதின் மரணத்திற்கு பிற்பாடு பெரிய ஏரோதின் 4 குமாரர்கள் இந்த பகுதிகளை ஆட்சி புரிந்தார்கள். அதில் ஒருவர் பேர் தான் ஏரோது அந்திப்பா. இந்த ஏரோது அந்திப்பா எந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னா, கலிலேயா, பெராயா அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சார். இவருக்கு ஒரு சகோதரன் இருந்தார். அவர் எந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்னா, பிலிப்பு செசரியா அப்படின்ற ஒரு பட்டணத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க பாருங்க, அந்த பகுதியை ஆட்சி செய்துட்டு இருந்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஏரோது அந்திப்பா இந்த கலிலேயா பகுதியில் ஆட்சி செய்தவர் தன்னுடைய சகோதரன் பிலிப்புவை அடிக்கடி போய் பார்க்க நேர்ந்தது. அதனால பார்க்கிற நேரத்தில் ஏரோது பிலிப்புவின் மனைவி மேல காதல் கொண்டு அவளை தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொண்டான். இப்போ இதை அறிந்த யோவான் ஸ்நானன் இதை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறார். இதனால ஏரோதியாள் என்று அழைக்கப்படுகிற அந்த ஏரோது பிலிப்புவின் மனைவி மற்றும் ஏரோது அந்திப்பா இந்த யோவான் ஸ்நானனை சிறையில் போட்டுறாங்க. இப்போ இந்த ஏரோதுக்கு பர்த்டே வருது. அந்த டைமில் ஒரு பெரிய விழா நடக்குது. அந்த டைமில் ஏரோது பிலிப்பு மற்றும் ஏரோதியாளுக்கு பிறந்த ஒரு மகள் இருந்தாள். அவளுடைய பெயர் சலோமி. அவள் நடனம் ஆடுகிறாள். நடனத்திலே மயங்கின ஏரோது அந்திப்பா அவட்ட கேட்குறான், நீ என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தரேன், நீ விரும்புகிறத கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவள் தாயின் இடத்துல ஓடி போய் என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, இப்போ ஏரோதியாளுக்கு ஏற்கனவே யோவான் ஸ்நானன் மேலே பயங்கர கோவம். எப்படி இவனை கொலை செய்யலாம், தீத்து கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறா. இது அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிடுச்சு. அதனால அவள் சொல்கிறா தன்னுடைய மகளிடத்துல, யோவான் ஸ்நானனின் தலையை ஒரு தாளத்தில் வைத்து கேள். இதை போய் ஏரோது அந்திப்பா கிட்ட அந்த பெண் அறிவிக்கிறாள். இதை கேட்டவுடன் ஏரோது அந்திப்பா அவன் துக்கம் அடைகிறான். ஏனென்று சொன்னால், சிறைச்சாலையில் போடலாம் பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ கொடூரமாக இந்த நீதிமானை நம்ம கொலை செய்யணுமான்னு நினைக்கிறான். ஆனால் ராஜா அவன் கொடுத்த ஆணையின் நிமித்தமாக அதை நிறைவேற்றினான் என்று சொல்லி
மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல மிக விளக்கமாக நம்ம படித்திருக்கிறோம். இப்போ திடீரென்று கேள்விப்படுகிறான், இயேசுன்னு ஒருத்தர் பயங்கரமான அற்புத அடையாளங்களை செய்கிறாரு, அவரை பின்பற்றி ஏராளமான ஜனங்கள் போகிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். இவன் யார் மூலமாக கேள்விப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஸ்திரீகளின் லிஸ்ட் பார்த்தோம். அதுல ராஜாவின் அரண்மனையிலே வேலை பார்க்கிறதான கூசா அப்படின்ற ஒருத்தரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. இவன் அந்த அரண்மனையில மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தான்னு சொன்னேன். இவனுடைய மனைவி பேர் என்னன்னு நான் சொன்னேன், யோவன்னாள். இவள் யார்? இயேசுவை பின்பற்றினான ஒரு சீஷி அப்படின்னு சொன்னேன். இப்ப இயேசு கூட நெருக்கமா இருக்கிறா. கண்டிப்பா இயேசு கூட எல்லா இடங்களுக்கும் போயிருப்பா. அப்ப இயேசு செஞ்ச அற்புதங்கள், இயேசு செய்கிற அதிசயங்கள், இயேசுவை ஜனங்கள் பின்பற்றுகிற காரியங்கள், இயேசுவினுடைய நீதியான வாழ்க்கை எல்லாத்தையும் வீட்டில் பேசியிருப்பால. இவ பேசினத இந்த கூசா போய் ஏரோது அந்திப்பாட்ட சொல்லியிருப்பாரு. அதன் மூலமா தான் ஏரோது அந்திப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை கேள்விப்பட்ட உடனே கிட்டத்தட்ட யோவான் ஸ்நானன் மாதிரியே சொல்றாரே இவரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட யோவான் ஸ்நானன் தான் உயிரோட வந்துட்டாரா, இவரை நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்திப்பான்னு நினைக்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நான் விளக்க விரும்புகிறேன். என்ன சொல்றான், இது யோவான் ஸ்நானன் தான் வந்துட்டானோ அப்படின்னு கேட்கும் போது சிலர் சொல்றாங்க ஆமா யோவான் தான், சிலர் சொல்றாங்க எலியாங்கிறாங்க, சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள்லாம் சொல்றாங்க. ஆனா இவனுக்கு பயம் வந்துடுது. ஏன் பயம் வந்துச்சு? குழப்பம் வந்துடுது. ஏன் குழப்பம் வந்துச்சு? நீங்க பாருங்களேன், இவன் தான் அந்த போர் சேவகர்களுக்கு கட்டளை கொடுத்து இவனுடைய அனுமதியினால தான் யோவான் ஸ்நானன் கொலை செய்யப்பட்டான். அது மாத்திரமல்ல, இப்போ அவங்க சீஷர்கள் மூலமா ஏதாவது நடந்திருந்தா ஒளித்து வைத்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க சேவகர்கள் தான் அவனுடைய தலையே ஒரு தட்டில் வச்சு கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ இவனுக்கு நல்லா தெரியுது இவன் யோவான் ஸ்நானனை கொன்று விட்டான் என்று சொல்லி. இப்போ அதனால குழப்பமா இருக்கிறான். எப்பெல்லாம் ஒருத்தர் பாவம் செய்கிறாங்களோ அதோடைய அவுட்கம் என்ன தெரியுமா? குழப்பம்தான். அவங்க அந்த பாவத்தை மறைத்து வாழ்கிறவர்கள் நிம்மதியா வாழவே முடியாது. அவங்க பார்வைக்கு அவங்க நீதிமான் போல காணப்படலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு நாளும் சரியா நிம்மதியா தூக்கமே வராது. என்னைக்கு மாட்டிக்க போறோம், யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு தான் இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இந்த ராஜாக்கு அந்த கலக்கம் இல்லை. திரும்பி யோவான் ஸ்நானன் என்னை ஏதாவது பண்ணிட போறான்ற பயம் வந்துருச்சு. அப்போது எப்போவுமே பாவம் செய்கிறவர்கள் குழப்பம் அடைவது போல இவனும் குழப்பம் அடைந்து கலக்கம் அடைந்து தான் சொல்கிறான், இவன் யார், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே, நான் தானே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைரெக்டாக பார்த்துட்டா இந்த குழப்பம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் நம்ம யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை என்று சொல்லி பிற சுவிசேஷத்தில் போடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதல் கேட்ட பிரசங்கத்தை மட்டும் தான் பண்ணார். அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அதுக்குள்ள அவர் சிறைச்சாலையில் போயிறாரு, மரித்து போயிறாரு. ஆனால் இவர் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. நம்ம போன பாடங்களில் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யோவான் ஸ்நானன் கேட்டு அனுப்புறாருல, வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏராளமானவர் மனம் திரும்பினாங்க, நீ ஞானஸ்நானத்தை கொடுத்த, ஆனால் நீ ஒரு அற்புதம் கூட செய்யவில்லையே. உன் ஊரில் எவ்வளோ குருடர்கள் இருக்காங்க, எவ்வளோ பிசாசு பிடிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ மத போதகர்கள்லாம் இருக்காங்க, அவங்களால செய்ய முடியாத காரியத்தை நான் செய்கிறேன்னா நான் தான் மேசியா அப்படின்றத அவங்க சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. நீங்கள் கண்டவைகளை போய் யோவானுக்கு அறிவியுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ யோவான் அது வரைக்கும் ஒரு அற்புதம் செய்யவில்லை. அப்போது அற்புதத்தை வச்சு இந்த ஏரோது அந்திப்பா இவர் தான் யோவான் ஸ்நானன் சொல்லியிருக்க மாட்டான் தானே? உங்களுக்கு புரியுதா? அப்போ என்ன வைத்து சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உங்களுக்கு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன் ஏரோது அந்திப்பா யோவான் உயிர் தெழுந்ததாக நினைத்தான் அப்படின்னா, முதல் காரணம் என்னன்னா, யோவான் ஸ்நானனும் இயேசுவும் ரெண்டு பேரும் கசின்ஸ், ரெண்டு பேரும் உறவினர்கள். இவங்க ரெண்டு பேரும் 6 மாதம் டிஃப்ரென்ஸ் தான். யோவான் ஸ்நானன் 6 மாதம் மூத்தவர், இவர் 6 மாதம் இளையவர், அவ்வளோதான். பார்ப்பதற்கு ஒன்று போல இருப்பாங்களாம். அப்போது போய் சொன்னவங்க அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே ஒருவேளை யோவான் ஸ்நானன் தான் உயிரோடு எழும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோது அந்திப்பா நினச்சிருக்கலாம். இயேசு யோவானை போலவே பார்ப்பதற்கு இருந்தார், அதனால தான் ஏரோது இயேசு தான் யோவான் நினச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு யோவானை போலவே நீதிமானாக பிறன் மீது கரிசனை உள்ளவராக இருந்தார். ரெண்டாவது காரணம் ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். அதாவது நாம் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு
மிக முக்கியமான ஒரே ஒரு காரியத்துக்காக பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? இயேசுவை போல மாறுறதுக்காக தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விட்டு அகற்றும்படியாக பரிசுத்த ஆவியானோட துணை கொண்டு கேட்டு நம்ம அவரை போல மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னும் ரொம்ப நாள் ஆகுது இது நம்ம மாறுறதுக்கு. சில வேளை தோற்று கூட போய்விடுகிறோம். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை சரிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போது இங்கே பாருங்க, இது அப்படியே உல்டாவாக நடக்குது. இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இயேசுவும் யோவானும் எவ்வளோ சேமாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அவங்க நீதியான வாழ்க்கையில் யோவானை பார்த்தாலும் சரிதான், இயேசுவை பார்த்தாலும் சரிதான், அந்த அளவுக்கு சேமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ யோவான் ஸ்நானனுக்கு உண்மையாகவே ஒரு பெருமையான விஷயம் தானே. இயேசுவுக்கு அவனை கம்பேர் பண்ணுறாங்க பாருங்களேன். இப்போ பாருங்க, அதனால தான் இந்த ஏரோது அந்திப்பா இயேசுவை பார்க்க துடிக்கிறான். ஆனால் அவனால் பார்க்க முடிஞ்சிச்சா? இயேசுக்கு அவன் ஆள் அனுப்பி வர சொன்னாலும் இயேசு போயிருக்க மாட்டார்ல. அப்போ இது அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கல. ஆனால் இதே நம்ம லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பரிசேயர் இயேசு கிட்ட சொல்கிறாங்க, ஏரோது அந்திப்பா உங்களை கொலை செய்வதற்காக தேடுறான், ஆகவே நீங்கள் வேகமாக இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் சொல்லி இயேசுவை போகும்படி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இப்போ சொல்கிறாரு, இது நடக்கவே நடக்காது. நான் இன்றைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன், நாளை மறுநாள் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் மட்டும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியுமே அவனால் கொல்ல முடியாதுன்னு போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்னு சொல்லிட்டு எவ்வளோ கிண்டலாக சொல்கிறத பார்க்கலாம் பாருங்களேன். அப்போ அந்த டைம்லேயும் ஏரோது அவரை பார்க்கல. ஆனால் இயேசு கைது செய்யப்பட்ட போது பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே பிலாத்து விசாரிக்கிறார். அவரத்துல ஒரு குற்றத்தையும் அவர் பார்க்க முடியல. அன்றைக்கு இரவு பிலாத்துடைய மனைவி ஒரு சொப்பனம் காண்றாங்க. அதை வேற பிலாத்துக்கிட்ட சொல்றாங்க, இவர் நீதிமான்னு சொல்லிட்டு. எப்படியோ இவரை காப்பாற்றணும்னு பிலாத்துடைய இருதயம் துடிக்குது. இவரில் ஒரு குற்றத்தையும் காணேனே அப்படின்னு சொல்லி எப்படியோ இயேசு கிட்டலாம் என்கொயரி பண்ண பார்க்குறாரு. ஆனால் இயேசும் வாயே திறக்க மாட்டேங்கிறார். அந்த டைமில் பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இவர் கலிலேயன் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு உண்மையாக பார்த்தா பை பர்த் அவர் பெத்லஹேமில் தான் பிறந்தார். அவர் யூதேயா தேசத்தை தான் சேர்ந்தவர். ஆனால் அவர் வளர்ந்தது நாசரேத்து. அதனால தான் அவர் கலிலேயன் என்னப்பட்டார், நசரேயன் என்னப்பட்டார் அப்படின்லாம் பேர் அவருக்கு வந்திருக்கு. அப்போது கலிலேயனாகி இயேசு அப்படிலாம் அதனால தான் அந்த பேர் வந்துச்சு. இதனால குழப்பம் அடைந்த பிலாத்து நம்ம இதை நைஸாக தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது கிட்ட அனுப்புனாருன்னு போட்டிருக்குல்ல, அது இந்த ஏரோது அந்திப்பாட்டை தான் அனுப்புறார். அப்போ அவர் முன்னாடி போய் இயேசு நின்ற போது அவன் எவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துருப்பான். இவ்வளோ நாள் நம்மளால பார்க்கவே முடியல, நிறைய பேர் சொன்னாங்க அவர் வரலை, நம்ம கொலை செய்யணும்னு இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம், இப்போ வசமாக என் கையிலேயே மாட்டிக்கிட்டியா அப்படின்னு தானே யோசிச்சிருப்பான் அந்திப்பா. இப்போது இயேசு கிட்ட பல கொஷின்ஸ் கேட்குறான். அற்புதங்கள்லாம் செய்யணும்னு கம்பல் பண்ணியிருப்பான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையுமே பேசலையாம். அதனால ஏரோது என்ன பண்றாரு, வாரினால் அடிப்பித்து மறுபடியும் பிலாத்துக்கிட்ட அனுப்பிட்டார். இதுதான் இந்த காரியம் பாருங்களேன். அப்போ ஏன் ஏரோது அந்திப்பா யோவான் உயிர்த்ததாக நினைத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு யோவானை போலவே பார்ப்பதற்கு இருந்தார். ரெண்டாவது, இயேசு யோவானை போலவே நீதிமானாக பிறர் மீது கரிசனை உள்ளவராக இருந்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீஷர்கள் இயேசுவிடம் அறிக்கை கொடுத்தார்கள். டிசைபிள்ஸ் ரிப்போர்ட்டட் டு ஜீசஸ். வாசிக்கலாம். லூக்கா 9:10. அப்போஸ்தலர் திரும்பி தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். இப்போ பாருங்க, லூக்கா எப்படி குறிப்பிடுகிறார் இந்த பகுதியில்? அப்போஸ்தலர். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை தான் ஊழியத்துக்கு அனுப்பினார்னு போட்டிருக்கு. இங்கே என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர்கள் திரும்பி சீஷர்கள்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? ஸ்டூடெண்ட், கற்றுக்கொள்பவர்கள். ஆனால் அப்போஸ்தலர்னா என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? கற்றுக்கொண்டதை வெளியே போய் சொல்பவர்கள், சென்ட் அவுட் வித் அ மெசேஜ். அப்போ இப்போ அவங்க இயேசுவினுடைய அந்த கமிஷனை போய், அந்த கட்டளையை போய் நிறைவேற்றி விட்டு வந்திருக்கிறார்கள், ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இப்போ இயேசு கிட்ட திரும்பி அவங்க செஞ்ச எல்லாத்தையும் விவரித்து சொல்கிறாங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை கூட்டிக் கொண்டு பெத்சாய்தா அப்படின்ற பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான இடத்துக்கு போறாருன்னு நம்ம பார்க்கலாம். இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு சூப்பர் டீச்சர் பாருங்களேன். அதாவது தன்னுடைய சீஷர்கள் ஊழியம் செஞ்சுட்டு களைப்பாக வந்திருப்பாங்க. நம்ம வேற அவங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல. 5 ஸ்டார் ஹோட்டலாக புக் பண்ணி கொடுத்தோம், எதுவுமே கிடையாது.
அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால ஜனங்கள் இங்கே இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிடலான்னு ஹாலிடே ட்ரிப் மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. வனாந்திரமான ஒரு இடத்திற்கு, பெத்சாய்தா பட்டணத்திற்கு அருகா இருக்குது. பெத்சாய்தா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வருது? இயேசுவினுடைய 12 சீஷர்களில் 3 பேர் இந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதலாவது சொல்லணும்னா பிலிப்பு, யோவானில் வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்தது பேதுருன்னு சொன்னால் அந்திரேயாவும், ஏன்னா அவருடைய சகோதரர் தான். அப்போ பிலிப்பு, பேதுரு, அந்திரேயா இந்த பெத்சாய்தா பட்டணத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் முக்கியமான ஒரு சம்பவம் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். அது என்னன்னா, இந்த பெத்சாய்தா பட்டணத்தில் தான் இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த அந்த அற்புதம் நடைபெறுகிற இடம். ஆகவேதான் இந்த பெத்சாய்தா பட்டணம் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 11 to 17 வரைக்கும் 5000 பேரை போஷித்தார். த ஃபீடிங் ஆஃப் த 5000. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்? இயேசு ஒரு பெரிய கூட்டத்திற்கு உணவளிக்க 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அற்புதமாக பெருக்குகிறார். ஜீசஸ் miraculously multiplies 5 loaves and 2 fish to feed a massive crowd. சரியா? இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சண்டே ஸ்கூல் பாடம்னே சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம வேத பாடத்தில் நம்ம படிக்கணும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். இப்போ இயேசு சீஷர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஜனங்கள் அதை கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய போதனைகளை கேட்கணும், இயேசுக்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசுக்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்ற தாகம். அதனால எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இவர் வனாந்திரத்தில் இருந்தாலும் ஓடி வந்துடுறாங்க. பாருங்களேன், வந்தவர்களை இயேசு துரத்தலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அழைக்கிறவர்கள் ஏதாவது பார்க்கணுன்னு போனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா, அவர் ரெஸ்ட் எடுத்துட்ருக்காரு, அவரை இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது எப்போவுமே ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கணும். ஜனங்கள் எப்போ போனாலும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம இயேசுவை போல் ஆட்களை பார்க்கவே முடியல. பாருங்கள், என்னதான் டயர்டாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, ஏன் தான் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்களோ தெரியல, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டிங்களா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பாருங்கலாம் இயேசு சொல்லலை. அவர்களுடைய தாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, சரி சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கிறேன், நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லலை. தாகத்தோடு வராங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லித்தராரு. அது மாத்திரமல்ல, அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய தேவையாக இருந்தால், ஆத்மாக்குரிய தேவையாக இருந்தால் அதை சந்திக்கிறார். சரீர பிரகாரமான தேவையாக இருந்தாலும் அதையும் அவர் பூர்த்தி செய்கிறத பார்க்கலாம். இயேசு மாதிரி ஒரு மனதுருக்கம் உடையவர்கள் யாருமே இருக்க முடியாது. பாருங்களேன், இன்றைக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற நாமளும் கூட இந்த இயேசுக்கு இருந்த அந்த மனதுருக்கம், அந்த கம்பேஷனட் ஹார்ட் நமக்கும் தேவை. என்ன கஷ்டமாக இருந்தாலும், ஒருவேளை நமக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்கலாம், ஆனாலும் ஜனங்கள் எவ்வளோ தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறாங்க, நம்மகிட்ட 2 வார்த்தை ஆறுதலுக்காக பேசுகிறாங்கன்னா, பரவாயில்லம்மா சொல்லுங்க, உங்கள் கஷ்டம் என்ன, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். அதை தான் நம்ம இந்த இடத்துலேருந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்களேன், தொடர்ந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம். சாயங்காலமாகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. இயேசுகிட்ட இருந்து அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவருக்கும் டைம் போகிறதே தெரில, ஜனங்களுக்கும் டைம் போகிறதே தெரில. ஆனால் சீஷர்கள் இப்போ ஒரு நல்ல பெஸ்ட் ஆலோசனை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவரே இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள், நிறைய சிறு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்க சாப்பிட ஒன்றுமே கிடையாது, நம்ம பொழுதோடு அமுச்சிட்டோன்னா அவங்க போய் கிராமங்களில் போய் அவங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவாங்க, பொழுது போயிடுச்சே, வனாந்திரமாக இருக்குதே, கொஞ்சம் அனுப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த ஆலோசனை தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. இப்போ நம்ம கூட மீட்டிங் வைக்கிறோம், காலையில் 10 to 12 மணி வரைக்கும் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் 12 மணிக்கு முடிச்சு அமுச்சிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வீட்டுக்கு போய் சமைக்கணும், குடும்பத்தாருக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
அப்போ வந்து இப்போ நைட்டு மீட்டிங் வச்சாலும் சீக்கிரமாக முடிச்சு அமுச்சிருவோம். நம்மளே அன்றைக்கி சாப்பாடு போடணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மணி 2 மணி கூட முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தான் சாப்பாடு கொடுத்துட்றோமே. இந்த சீஷர்கள் அந்த ஜனங்கள் மேலே உள்ள கரிசனையினால்தான், அந்த கன்சர்னால் தான் இயேசுவுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, 13ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். இந்த அற்புதத்தை நம்ம பிற சுவிசேஷங்களையும் நம்ம படிக்கிறோம். யோவான்ல படிக்கும்போது இயேசு பிலிப்பு கிட்ட தான் கேட்டதாக போடப்பட்டிருக்கிறது. பிலிப்பு சொல்றாரு, இவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி நம்ம ஆகாரம் கொடுக்க முடியும்? நம்ம 200 பணத்திற்கு போய் வாங்கினாலும் போதாதே அப்படின்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல லூக்கா எழுதும் பொழுது அவங்க சொல்லிடுறாங்க, எங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் யோவான்ல வந்து பிலிப்பு கிட்ட ஆண்டவர் கேட்டதாகவும், அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்திரேயா சொல்றாரு, ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சிருக்கிறான் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த பிற்பாடு தான் இயேசு அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் ஆசீர்வதிக்கும்படி அப்படின்னு சொல்றதா போடப்பட்டிருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சிறு பையன்கிட்ட அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கிறத எப்படி இந்த சீஷர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்போ இயேசு பிஸியாக இந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இயேசு எல்லா இடங்கள்லும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தானே பேசுகிறாரு. ஒருவேளை சீஷர்கள் போர் அடித்து போய் பிள்ளைங்க குட்டி பசங்க முன்னாடி உட்காந்து இருந்திருப்பாங்க, அவங்க கிட்டலாம் போய் விளையாடிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓம் பை காட்டு, என்ன வச்சிருக்கிற, நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். அப்போ வந்து ஒரு பையன் சொல்லியிருப்பான், என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஒருவேளை சில பிள்ளைகள்கிட்ட வாங்கி கூட சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இயேசு கேட்ட உடனே, அதனால தான் உடனே அந்திரேயா ஓடி வந்து சொல்கிறாரு, 5 அப்பம் 2 மீன் இருக்குன்ற விஷயத்த அப்போ தானே தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காதுல்ல. இப்போது ரொம்ப எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க பொதுவாக அவங்க கிட்ட இருக்கிறத கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் பாருங்களேன், அந்த 5 அப்பம் 2 மீனை இயேசு கிட்ட கொடுத்துருக்குறான். அதனால தான் அங்கே அற்புதம் இயேசு நிகழ்த்த முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 14-15, ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். எப்போவுமே ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற தேவன். நம்ம ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும் பாருங்களேன். அற்புதம் செய்யணும்னாலும் சரி, 5000 பேர் புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்கன்னு 50 பேராக உட்கார சொல்கிறாராம். அப்போ 100 ரோ அந்த புருஷர்கள் உட்காந்துருப்பாங்கல்ல, அழகாக உட்கார வச்சுட்டு, உட்கார வைக்கிறதுக்கு யாரை சொல்கிறாரு? சீஷர்களை செய்ய சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவங்க சீஷர்கள் உடனடியாக எந்த கேள்வியும் கேட்காம போய் என்ன பண்ணுறாங்க? உட்காரவும் வைக்கிறாங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? 16ஆம் வசனம், அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு யூதன் தானே. அந்த நாட்களில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் மாலையிலும் வேலையெல்லாம் முடிச்சு வந்த பிற்பாடு மாலையில் தான் அவங்க மெயின் மீல் சாப்பிடுவாங்க. முழு ஆகாரமும் அப்போ தான் சாப்பிடுவாங்க. அப்போ வீட்டினுடைய தலைவன் நடுவில் உட்கார்ந்து இந்த ஜெபத்தை தான் செய்வார். அந்த ஜெபத்தை தான் இயேசுவும் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி கணிக்கிறார்கள். அது என்ன ஜெபம் அப்படின்னா, எங்கள் தேவனாகிய யெகோவாவே, பிரபஞ்சத்தின் ராஜாவே, பூமியிலிருந்து அப்பத்தை கொடுப்பவரே, blessed art thou, Jehovah our God, King of the universe, who brings forth bread from the earth. இப்படி தான் ஜெபித்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்களாம். அப்போ இயேசுவும் என்ன பண்ணுறாரு? அவரால் இந்த கொஞ்ச அப்பத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிற அளவிற்கு அற்புதம் செய்ய முடிந்திருந்தாலும் பிதாவை இந்த இடத்துல அங்கீகரிக்கிறதை பார்க்கலாம். பிதாவை நோக்கி அவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார். 17ஆம் வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. இப்போ இந்த சீஷர்களை தான் ஆண்டவர் பந்தியா உட்கார வைக்க சொல்றாரு. இந்த சீஷர்கள் கிட்ட தான் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்து அனுப்புகிறார். இப்போ எப்போவுமே இயேசுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவர் அற்புதத்தை செய்வார், ஆனால் தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அதை செய்வார். அவரை யாருமே அந்த இடத்துல பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. பேதுரு, அந்திரேயா, யோவான் எல்லாரும் போய் பந்தியாக உட்காந்துருக்கவங்களுக்கு அப்பமும் மீனும் கொடுக்கும்போது, பேதுருடா தேங்க்ஸ்ண்ணா, யோவானா தேங்க்ஸ்ண்ணான்னு சொல்லி அவங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. யாராவது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஏசு கை கொடுத்துட்டு போகலாம், தேங்க்யூ சொல்லிட்டு போகலான்னு வந்திருப்பாங்களா? ஏன்னா அவ்வளோ கூட்டம். அப்போ எல்லா மகிமையும் எல்லா கணத்தையும் தம்முடைய சீஷர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறத பார்க்கலாம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் தான் நம் மூலமாக அற்புதம் செய்கிறாரு. ஆனால் நிறைய வேளையில் இன்றைய ஊழியக்காரர்கள் அவங்க கணத்தை எடுத்துக்கிறாங்க.
ஆனால் நம்ம ஒரு நாள் அவருடைய கனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம பிதாவுக்கு மகிமை செலுத்த வேண்டும், இயேசுவுக்கு மகிமை செலுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை ஆண்டவரத்தில் கொடுக்கும் பொழுது அதை மிக திரளாக ஆசீர்வதிக்கிறவர். என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருட்களை கொடுங்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கா, அதை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குன்னு கொடுக்கும் பொழுது அதை 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்களுக்கு மேலாக கொடுத்து மீதியாக 12 கூடை நிறைய அவர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் திருப்தியாக்கி மீதம் எடுக்கும்படியாக செய்கிறவர் என்பதை இந்த அற்புதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த அற்புதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. மத்தேயுல பார்த்தீங்கன்னா மத்தேயு 14 இருக்குது, மார்க்கில் 6, லூக்கா 9, யோவான் 6 இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இந்த அற்புதத்தில் இருக்குன்னு தானே பரிசுத்த ஆவியானவர் 4 சுவிசேஷத்துலையும் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போது இந்த அற்புதத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அதனால தன்னுடைய டயர்ட்னஸையோ இல்லாட்டா சீஷர்களுடைய டயர்ட்னஸையோ அவர் பார்க்காம தாகத்தோடு வருகிற ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அதே நேரத்தில் சரீர பிரகாரமும் அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு போஷித்து அனுப்புகிறார். 2வதாக பாருங்க, இயேசு நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறவர். எப்போவுமே நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஆண்டவர் சந்திக்கிறார். இப்போ கர்த்தருடைய ஜெபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அன்றன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன தேவை என்பதை நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கிறவர். 3வதாக இயேசுவுக்கு எல்லா வல்லமையும் இருந்தாலும் தன்னுடைய பிதாவின் அங்கீகரிப்பை கேட்பவர். என்னதான் கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருந்தாலும் எப்பொழுதுமே அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். 4வதாக இயேசு தம்மோடு இருக்கிற சீஷர்களையும் அங்கீகரிக்கிறவர். இன்னைக்கு கூட நம்ம ஊழியம் செஞ்சாலும் நம்மோடு கூட இருக்கிறவர்களை அங்கீகரித்து நானே எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லாம அவர்களுக்கு பாட்டு பாட சான்ஸ் கொடுக்கலாம், ஜோம் பண்ண சான்ஸ் கொடுக்கலாம், பைபிள் வாசிக்க சான்ஸ் கொடுக்கலாம். அவர்களுக்கும் ஊழியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக இயேசு ஆசீர்வதித்ததால் மீதம் எடுக்கத்தக்க ஆசீர்வதிப்பார். அதாவது கரெக்டுக்கு கரெக்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னு இல்லை, அவங்களும் திருப்தியா போனாங்க. 12 கூடை நிறைய ஆண்டவர் மீதி எடுக்க செஞ்சாராம். நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள் ஒருத்தரும் சண்டை போடக்கூடாது, ஆகவே ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு கூடை தலைமையில தூக்கி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை இந்த இடத்துல செஞ்சுருக்காருன்னு பாருங்களேன். அப்போ இன்னைக்கு நம்ம 1ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாக படிச்சிட்டோம். வரப்போகிற வாரங்களில் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை படிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.